ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரியாஸ் கத்தார். இப்போ நான் வீட்டிலேருந்து துமாமாலேருந்து பழைய ஏர்போர்ட் இருக்குது, பழைய ஏர்போர்ட் ரோடு, இது ஓல்டு ஏர்போர்ட் ரோடு. இங்கேருந்து முஷரஃப் ஏரியாவுக்கு போகிறேன். அங்கே ஒரு திங்ஸை வச்சுட்டு வந்துட்டாங்க நேற்று எங்கள் வீட்டை பொண்ணு. அதை போய் வாங்கிட்டு வரலான்னு போகிறேன். இது வந்து ஓல்டு ஏர்போர்ட்ஸ். இது இந்த பில்டிங் ஃபுல்லாக ஓல்டு ஏர்போர்ட். இந்த இது அடுத்து உள்ளது வந்து கத்தார் ஏர்வேஸ். இந்த ஒர்க்கு பாருங்கள், ஆப்போசிட்டில் பில்டிங், பெரிய பில்டிங், கத்தார் ஏர்வேஸ். இந்த பக்கம் ஃபேமிலி ஃபுட் சென்டரு, மெக்டொனால்டு, கேஎஃப்சி லெஃப்ட் சைடு. இது மெட்ரோ. இந்த ரைட் சைடில் இருக்குல்ல ஒரு பில்டிங், அது மெட்ரோ. அது உடைய நியூ ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் தூரம் போகணும். அந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம், அது அவுட்டரில் தனியாக கட்டியிருக்காங்க நியூ ஏர்போர்ட். அதுக்கு ஒரு கிலோமீட்டர் தாண்டி போகணும். அது அவுட்ஸ் இதில் இருக்குது, கடலுக்கிட்ட நடுவில் புது ஏர்போர்ட்டு. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஆப்போசிட்டில் ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, கத்தார் ஏர்வேஸ். கத்தார் ஏர்வேஸ் இருக்கா? கத்தார் ஏர்வேஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாமே இங்கேருந்து தான் போவாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். எப்படியும் ஒரு 5 சிக்னல் வரும். 1 2 3 4 5 சிக்னல். அங்கே ஒரு 3 சிக்னல். முஷரஃப் போகிறதுக்கு மொத்தம் 7 சிக்னல் வரும். கத்தாரில் பொறுத்தவரையில் இந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலர் அந்த தலபாத்து கொடுக்குறாங்க, அவங்க இந்த லிமோசின் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுவாங்க. மற்ற எல்லாமே ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போவாங்க. இப்போ தலபாத்து பைக்கு ஓட்டுறாங்க, அவங்க தான் ரூல்ஸே இப்போ இது பண்ண மாட்டாங்க. சட்டுன்னு வந்து போடுவான். நிறைய அடிபடுறது அவங்க தான், வண்டியில் அடிபடுறது. ஏன்னா ஒரு சிக்னலில் போகிறோன்னா ஒரு ட்ராக்கை பிடிச்சி கரெக்டாக போகணும். ஒரு லைன்னா அந்த லைனை பிடிச்சி போகணும். இங்கேருந்து அங்கே மாறுவான், அங்கேருந்து இங்கே மாறுவான். போகிற வயதுக்கு வண்டியை தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் பிரச்சனையே. மற்றபடி பாருங்களேன், நீங்களே பாருங்கள், இந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கேயாவது ராங் பார்க்கிங்காக இருந்தாலும் உடனே ஃபைன் பண்ணிடுவாங்க. பார்க்கிங் ஹேண்டிகேப்புனா ஹேண்டிகேப் பார்க்கிங்கில் தான் பண்ணணும். ஹேண்டிகேப் அந்த கார்டு இருக்கணும். கார்டு அந்த வண்டியில் டேக்கு தொங்கினா தான் ஹேண்டிகேப் பார்க்கிங்கு பண்ணலாம். நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ வந்து பார்க்கிங்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா இதுவும் பாருங்களேன், கரெக்டாக அந்த பார்க்கிங் தான் போடுவாங்க. அனாவசியமாக அங்கேயும் இங்கேயும் வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்க உடனே ஃபைன் பண்ணிவிடுவாங்க. போலீஸ் வந்து மெசேஜ் போயிடும். சிக்னல் இந்த 2 சிக்னல் வந்துருச்சா, அடுத்தது இந்த பாருங்க கீட்டா. இப்போது தலபாத்து மாதிரி கீட்டான்னு ஒரு கீட்டா அது ஒரு இது ஃபாஸ்ட் ஃபுட்டு டெலிவரி. இது ரொம்ப இவங்க தான் இப்போ அதிகம் சட்டுன்னு வந்து போடுறது, இது பண்ணுறது. பாருங்க, ஒரு சிலர் செய்கிறது தான் எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாக போகுது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லை. இந்த பாகிஸ்தானியும் அது மாதிரி தான் செய்வான். அந்த பிக்கப்பை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்கிறது எல்லாம் ஒரு சிலர் செய்கிற தவறுகள் தான். மற்றபடி எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கும். இப்போ வந்து இந்த சிக்னலில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். முஷரஃப் ஃபிரிஜில் அல் அஸ்மக். ஸ்ட்ரைட்டாக போனால் சூக் ஓக்கஃப் வரும். ரைட்டில் திரும்பினா ஏர்போர்ட் ரோடு போய்டும். நம்ம வந்து இப்போ லெஃப்ட்டில் எடுக்கணும். லெஃப்ட்டில் எடுத்தால் தான் அந்த சிக்னலில் லெஃப்ட் எடுத்தால் முஷரஃப் போய்டும். இந்த ஆப்போசிட்டில் ஜாய் அலுகாஸ், மலபார்,
அப்புறம் வந்து கல்யாண் ஜுவல்லரி, ஸ்கை ஜுவல்லரி, எல்லாமே நகைக்கடை, தமாசு எல்லாமே இருக்குது. இது பேர் வந்து அல்வதான் சென்டர். அல்வதான் சென்டர் இருக்கா? அல்வதான் சென்டர். அதில் வந்து எல்லா உள்ளே போனீங்கன்னா நிறைய செல்லு, லேப்டாப்பு, நமக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். செகண்ட் ஹேண்ட் குவாலிட்டி, செகண்ட் ஹேண்டில் கிடைக்கும். செல்லு வேறு ஸ்டாண்டிங்கில் நினைக்க மாட்டேன், விழுந்துருது. மொபைல்ஸ் என்னென்ன மொபைல் நமக்கு வேணுமோ செகண்ட்ஸும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷும் இருக்குது. வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாம். கம்மியாகவும் ரேட்டு இருக்குது, நல்லாவும் இருக்கும். இங்கே வந்துட்டோமா, லெஃப்ட்டு திரும்பி வந்துட்டோமா, இங்கே ஒரு சிக்னல், ஃபஸ்ட்டு சிக்னல், ரெண்டாவது சிக்னலு, மூணாவது சிக்னலில் தான் நம்ம முஷாரஃப் ஏரியா வரும். இந்த ஃபஸ்ட்டு சிக்னல்லே ரைட் எடுத்தால் முஷாரஃப் போயிடலாம். பட் வந்து நம்ம போகிற பிளேஸு வந்து மோனோப்ரிக்ஸ் போகிறோம். மோனோப்ரிக்ஸுக்கு அங்கே அப்போ தான் ஈஸி, பக்கத்தில். இங்கேருந்து கொஞ்சம் தூரம், இங்கேருந்து பக்கம். முஷாரப் பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது. முஷாரப். இது சட்டுன்னு ஒரு வண்டி போகுதுன்னு வச்சுங்களேன், அதை பட்டுன்னு சிக்னல் போட்டு மாறும்போது வந்துடுறான். நீ வேகமாக இந்த ட்ராக்கை போட்டுட்டு ஃபுல்லாக ட்ராக்கு ஃப்ரீயாக இருக்குது, அந்த ட்ராக்கில் தான் போகிறாங்க. திடீர்னு நம்ம ஒரு ரைட்டில் சிக்னல் போட்டு நம்ம போகிறோன்னு வச்சிங்களேன், திடீர்னு அப்போ தான் வேகமாக வந்து சரிக்கிட்டு வரும். இந்த இருக்குது பாருங்கள், சூக் வாக்கஃபும் அப்படியே போகலாம், ரைட்டில் எடுத்துக்கலாம். முஷாரப் டவுன் ஆப்போசிட் ஸ்ட்ரைட்டு, இந்த சிக்னல் தான். இந்த சிக்னல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போய்க்குங்க. ஸ்ட்ரைட்டாக போயினோடனே அடுத்தது ஒரு சிக்னல், இந்த சிக்னல் தான். இந்த சிக்னலில் கொஞ்சம் போனோம்னா ரைட்டில் எடுத்துக்கணும். அதான். Hello, sir. Monoprix where, sir? Monoprix this. Go straight. Area. Yeah. This wall facing you. Right side. Bro. Area last. Last, okay. That one. Inside. Go inside, For underground inside. parking, We have parking. That is the Monoprix. Oh, round you side. See, it is behind. There is one entrance here. But the entrance, Monoprix entrance behind. Oh, back side. Back side. Yeah. So you have to go. Okay. Thank you.
இது அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கு. மோனோப்ரிக்ஸுக்கு உள்ளது நோவோ சினிமா, மோனோப்ரிக்ஸு, B1 பார்க்கிங்கு, B1 பார்க்கிங் எல்லாத்துக்குமே அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்குது. அஞ்சு ரெண்டுனா ½ an hourக்குள்ளே வெளியாகும். நோவா சினிமா பார்க்கிங்கு, மோனோப்ரிக்ஸ் பார்க்கிங்கு, பார்க்கிங் ஆன் B1. மோனோப்ரிக்ஸ் பார்க்கிங் வந்து B1. நோவோ சினிமா மோனோப்ரிக்ஸ் அங்கே இருக்கா? ஓகே, இது B2, B1 போகணும். நோ என்ட்ரியா? உள்ள நுழையக்கூடாதா? ஓகே, உள்ள நுழையக்கூடாதுன்னு போட்டிருக்கான். இப்படி போட்டு வரதான், அது என்ன பண்ணுறது? வண்டி பார்க்கிங்லாம்